வணக்கம் நண்பர்களே, நேத்து வீடியோல என்னோட கலை திறமையெல்லாம் பார்த்திருப்பீங்க. அதோட மைடின் மாலையும் வாக்கிங் ஏரியாவை மாத்தி ஒரு 8 கிலோமீட்டர் நடந்ததை பார்த்திருப்பீங்க. அவ தொங்கச்சி மேட்டர் எதுக்கு இருக்கிற? அது ஏன் மேட்டர்? ஓ மேட்டர் மட்டும் பேசு. ஓகேங்க, நான் நம்மளோட விஷயத்துக்கே வரேன். நம்மளோட 90 டேஸ் கட் அண்ட் ஃபிட் சேலஞ்சில் இன்னைக்கு டே 3. மலேசியா ஸ்லாங்கூர்ல ஐஜிஎம் கண்டக்ட் பண்ற 21 கிலோமீட்டர் ரன்னுக்கு தான் ரெடி ஆயிட்டு இருக்கோம். நண்பர்களே, அந்த 21 கிலோமீட்டர்ஸ் 2 ஹவர்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணணும்னு சபதம் எடுத்திருக்கேன். கிளைமாக்ஸ்ல என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இன்னைக்கு டே 3ல காலையில எழுந்து 2 வாழைப்பழத்தை மட்டும் சாப்பிட்டு 2க்கு வந்துட்டேன். நம்மளோட கோல் 8 கிலோமீட்டர் அச்சீவ் பண்ணதா அப்படி நடந்துகிட்டு இருக்கோம். எனக்கு எப்பெல்லாம் எனர்ஜி கிடைக்குதோ நான் அப்பெல்லாம் ரன் பண்றேன். இல்லனா இந்த மாதிரி நடந்து கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஒரு வழியா இன்னைக்கு 70 மினிட்ஸ்ல மொத்தம் 8 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அப்படியே வார்ம் டவுன்லாம் பண்ணி முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து வெயிட்டையும் செக் பண்ணி முடிச்சிட்டேன். வீட்டுக்கு வந்தோம்னா எது இருந்தாலும் ஃபர்ஸ்ட் காஃபி குடிச்சா தான் சரிப்பட்டு வரும். சோ ரெஸ்ட் எடுக்கிற நேரத்துல 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணி காஃபியும் குடிச்சிட்டோம். என்னமோ மேடம் பண்ணிட்டு இருக்காங்களேன்னு போய் பார்த்தா ஜூஸ் போட ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. பிரேக்ஃபாஸ்ட்க்கு இது மட்டும் இல்லாம ஓட்ஸ், எக்ஸ், கிரேப்ஸ், நட்ஸ் வேற. மாட்டினா மொத்தமா மாட்டுவானுங்க, இல்லாட்டி ஒருத்தனும் சிக்க மாட்டான். ஆமாங்க, மேடம் பத்தி சொல்லணும்னா ஒண்ணு பார்த்து செய்வாங்க, இல்ல பார்க்காம செய்வாங்க. ஆனா இதுல நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா எதா இருந்தாலும் செஞ்சு கொடுப்பாங்க. சோ ஓட்ஸ், எக்கையும் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். இன்னைக்கு நம்மளோட பர்சனல் ஒர்க் கொஞ்சம் பெண்டிங் இருந்தது. சோ அப்படியே என் பிஏ கிட்ட சொல்லி என்னோட ஒர்க் எல்லாம் முடிக்க சொல்லி அதுக்குள்ள இன்னைக்கு என்னோட 2 பக்கம் ஸ்டோரியும் எழுதிட்டு இந்த பக்கம் டான்ஸ் பிராக்டிஸ்க்கும் வந்துட்டோம். அட்லீஸ்ட் 1 ஹவராவது இதுக்கப்புறம் கோரியர் பண்ணலாம்னு இருக்கேன். அதுக்குள்ள இந்த பக்கம் நம்மளோட பேப்பர்ஸும் வந்துருச்சு. எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு கேம் விளையாட வந்துட்டோம். இங்க ஒரு 1 ஹவர் கேம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாப்பிட போலாம்னு சொல்லி நேரா இந்த இந்தியா கேட் வந்துட்டோம். இங்க வந்தா நானும் பானிபூரின்னு சொல்லி அடிச்சு நவுத்திட்டு இருந்தாங்க. ஆனா நண்பர்களே, நம்மளுக்கு கட் அண்ட் ஃபிட் தான் முக்கியம். ஏன்னா நல்ல ஃபுட் சாப்பிட்டா தான் ஃபிட்டா இருக்க முடியும். ஃபிட்டா இருந்தா தான் நல்ல ட்ரெஸ் போட முடியும். 2 சப்பாத்தி மட்டும் சாப்பிட்டு ஒரு மீட்டிங் இருந்தது, அதையும் முடிச்சிட்டோம். சோ எல்லாத்தையும் முடிச்சிட்டு வீட்டுக்கு வர ஒரு 10:40 ஆயிடுச்சு. சேலஞ்ச் ஆரம்பிச்சு 3 நாள் தான் இருக்கு. பட் நினைச்சதை விட ரொம்ப கஷ்டமா இருக்கு. பரவாயில்ல, இன்னொரு 87 டேஸ்ல 21 கிலோமீட்டர் ஒன்னா எல்லாம் சரியாயிரும். சோ கட் அண்ட் ஃபிட்டோட இருங்க. நாளைக்கு சந்திக்கிறேன். உண்மையை சொல்லணும்னா நம்மள வேற யாராலையும் அழிக்க முடியாது. என்னை யாராலையும் அழிக்க முடியாது. நானே அழிச்சுப்பேன்.